மார்னிங், வெல்கம் பேக் டு த இன்வென்ட் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் எம்ஏ ஸ்ரீமேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 25 நவம்பர் 2024 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இலங்கைக்கு அருகே தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்திலேருந்து இப்போது ஒரு டிப்ரெஷன் தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக உருமாறி இருக்கிறது. டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் இந்த சலனம் எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இது சற்று இலங்கையை ஒட்டி நிலப்பரப்பில் இருந்து மேலே நகர்ந்து வந்து நம்ம டெல்டா பகுதிகளுக்கு அருகில் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மழை பொறுத்தவரை இன்று முதல் ஆரம்பிக்க இருக்கிறது. டெல்டா, பாண்டிச்சேரி முதல் டெல்டா ஆகிய பகுதிகள் மிக மிக விழிப்புணர்வுடன் அடுத்த 3 முதல் 5 நாட்கள் இருக்க வேண்டும். வட தமிழகத்திற்கும் மழை வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். நகர்வு என்ன அப்படிங்கிறது என்செம்பிள் மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலையும், பெரும்பாலான என்செம்பிள் மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலையும் இந்த நிகழ்வானது டெல்டா அல்லது கடலூர் பாண்டிச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும். ஒரு தீவிர தாழ்வு மண்டலமாகவே கடக்க வாய்ப்புகள் இருக்கும். அல்லது மார்ஜினல் புயலாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சற்று கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் என்னவாக இருந்தாலும் வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து, இன்றைய செயற்கைக்கோள் புகைப்படம் 5 மணி 45 நிமிடங்களுக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம். நீங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆழ்ந்த தீவிர தாழ்வு மண்டலம் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இலங்கைக்கு தென்கிழக்கா இது நிலை கொண்டிருக்கிறது. அதனுடைய க்ளவுட் டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பதிவாகி வருகிறது. இது வரக்கூடிய மணிக்கூறுகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக பகுதிகளை நோக்கியும் நகர வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கிழக்கு திசை காற்றினுடைய ஊடுருவல் இருக்கிறது. இங்கேயும் மழை வருவதற்கு வாய்ப்புகள் இன்று மாலை முதல் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய மழை வாய்ப்பு அடுத்த 24 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக காரைக்கால், நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பகுதிகளில் பலத்த மழையும் இருக்கக்கூடும் மாலை, இரவு அல்லது நாளை காலையில். அதே நேரத்தில் காரைக்காலுக்கு மேலே அரியலூர் மாவட்டமாகட்டும், மாயவரம், சீர்காழி, கும்பகோணம் பகுதிகள் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், தென்காசி ஆகிய பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன. நாகர்கோவில், கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய பகுதிகளுக்கும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு. தென் சென்னை, வட சென்னை பகுதிகளில் குறிப்பாக சில பகுதிகளில் இந்த புலிக்காட்டு ஏரியா, அந்த ஏரியாவில் சில பகுதிகளிலையும், நெல்லூர் அதை ஒட்டிய ஸ்ரீஹரிகோட்டா இந்த பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை நிகழ்வானது வட தமிழகத்துக்கு பொறுத்தவரை நாளை மாலை இரவு நேரங்களிலிருந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சலனமானது இலங்கை ஒட்டி மேலே வரணும். வடகிழக்கு திசையில் அது லைட்டாக நகர்ந்து திரும்பியும் வடமேற்கு திசையில் நகரும். அப்படி நகரும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு மழை நிகழ்வு ஆரம்பிக்கும். அதுவரை பொறுமை காக்க வேண்டும். ஆனால் இந்த சலனம் பொறுத்தவரை தமிழகத்திற்கு வந்து தீரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பார்க்கலாம் கடவுள் எந்த அளவுக்கு இயற்கையை நம்மளோட சமன்படுத்துகிறார் என்று. இதுதான் நிகழ்வினுடைய அப்டேட். இந்த மழை நிகழ்வை பொறுத்து நம்ம நவ்காஸ்டர் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பாய், see you, have a nice day.